பிளிப்கார்ட்டுக்கு 2.5 கோடி கஸ்டமர் இருக்காங்க. ஆக்சஸ் இந்தியாவுக்கு இது வரைக்கும் 7 லட்சம் கஸ்டமர் வந்திருக்காங்க. சோ நம்ம மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஏன் மூலமா 2 கஸ்டமர் கொடுத்தா எனக்கு 600 தருவாங்க. இதே உங்க மூலமா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இங்க கொடுக்கக்கூடியது. இங்க எல்லாருக்குமே மேல இருக்காங்க, சிடியா இருக்காங்க, இவங்களுக்கு இன்கம் நிறைய போகும், நமக்கு இன்கம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமே கிடையாது. எல்லாருக்கும் ஈவனா இன்னைக்கு சுரேந்திரா இருக்குன்னு அவருக்கு கூட இதே 600 ரூபாய் தான் பேர் மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு இன்னைக்கு சுரேந்திரா எப்படி இருப்பாங்க என்ன யாரும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன் நான் சொல்றேன்னா எடுக்கும்போது நான் போனதில்ல, மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கோம். மக்களை ஏமாத்துறது கோட் சுட்டு கூட ஏமாத்திடுவாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம ஊர்ல எல்லாருக்குமே இருக்கு. அப்படின்னு சொல்லி ப்ரமோட் பண்ணவங்க அடுத்த நாள் பார்த்தா சாதாரண ஒரு பைக்ல தான் போயிட்டு இருப்பாங்க. இப்படி இருந்த இடத்துல அனலைஸ் பண்ணும்போது இந்த சுரேந்திர பிரதர் அவங்க வந்து ரிசார்ட் கட்டிட்டு இருந்தாரு. 2 மாசம் ஆச்சு. அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ கம்பெனி இருக்குமோ மூடிட்டு போயிடுமோ அப்படிங்கிற அனலைசிங்க விட்டுட்டு சோ நீங்க இங்க பண்ணனா இன்கம் கொடுக்குற காசுக்கு பொருளை கொடுக்க போறாங்க. வாங்கி நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ட்ரெஸ்ஸா இருந்தா போட்டுக்கலாம். இங்க நம்ம யாரையும் ஏமாத்த போறது கிடையாது. கொடுக்கறத அப்படியே வீட்டுல நம்ம கொடுக்க போறோம். சோ அவங்க வந்து பிசினஸா பண்ணனா பிசினஸ், வந்தா கூட்டிட்டு போங்க, வரலன்னா போனா வெள்ளன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இதுதான் என்னோட விஷயம். யார் யாருக்கெல்லாம் 1000 பேர் வேணாலும் வருவான். யாரு உங்களை நம்பி சம்பாதிக்கணும்னு அவனுக்கு விருப்பம் இருந்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா அவனை சம்பாதிக்க வைக்க உங்களால முடியாது. சோ உங்களால முடிஞ்ச வரைக்கும் சார் என் டீம்ல 1000 பேர் வந்துட்டாங்க, 500 பேர் வந்துட்டாங்க சார், எல்லாரும் எங்க பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நம்ம இடத்துல இங்க எதுவுமே ஏமாற போறது கிடையாது. சோ இங்க நீங்க வந்தா சூப்பரா கூட்டிட்டு போங்க, பிசினஸ் கத்து கொடுங்க, வேற லெவல்ல பண்ணலாம். சோ நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி மீட்டிங் இருக்கும். சோ இது இந்த நபர்கள் மேக்ஸிமம் அந்த மீட்டிங் வந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட ஷேரிங் மினிமம் 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சோ இதுல நீங்க ஐடி போட்டவங்க ஐடி போடாதவங்க இருக்கலாம். சோ போடாதவங்க ஒவ்வொரு நாளும் பின்தங்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சுக்கோங்க. இதே வாய்ப்பு இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ அன்னைக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க நான் அப்பவே எடுத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் 1 ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு. சோ யோசிக்காங்க. அருமையான பிசினஸ். நீங்க மாசம் போடுவீங்கன்னா ஒண்ணும் தேவை கிடையாது. ஒன் டைம் நீங்க வாங்க போறீங்க, கொடுக்குற காசுக்கு பொருளை கொடுத்துட போறாங்க. சோ இது போக ப்ரமோட் பண்ணா இன்கம். ஓகேங்களா? சோ சூப்பரா பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே